இந்த பழத்தை வந்து பார்த்துருக்கீங்களா? இது வந்து பாம்பு பழம் அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து இங்கே வந்து மலேசியாவில் வந்து புவாசாலா அப்படிங்கிறாங்க. இந்த புவாசாலா வந்து நான் பார்த்தேன், சரி டேஸ்ட் பண்ணுவோமே நான் வாங்கியிருக்கேன். யாரும் முன்னாடி பார்த்துருக்கீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பழத்தை சாப்பிட்ருக்கீங்களா? நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், பார்ப்போமே. உள்ளே வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஓ, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பழம். ஆனால் உள்ளே பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது பழம். ஓ, பாம்போட தோல் மாதிரி தாங்க இருக்குது. பாம்போட தோல் மாதிரி தான் இருக்குது பழம். ஒரு பாம்பு தோல் மாதிரி தான் இருக்குது. சாப்பிட்டேங்க. இந்த மாதிரி உள்ளே வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. கொட்டையே கிட்டத்தட்ட நம்ம ஊரில் இந்த என்ன ஒரு கூழாங்கல் இருக்கும்ல, இங்கே பாருங்க, கூழாங்கல் மாதிரி இருக்குது. அது உள்ள ஒரு கொட்டை வந்து கூழாங்கல் பார்த்துருக்கீங்களா? ஓ பா, ஒரு ஷேப்பே இல்லாமல் இருக்குது அந்த கொட்டை. கூழாங்கல் மாதிரியே இருக்கு பாருங்க. ஆனால் வந்து டேஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது எப்படி சொல்கிறது, ரொம்ப புளிப்பும் இல்லை இனிப்பும் இல்லை, நார்மலாக இருக்குது. ஆனால் சாப்பிட்லாம், ரொம்ப சாப்பிட ஒரு 2-3 பழம் நல்லா சாப்பிட்லாம், அவ்வளோதான். ரொம்ப நம்ம டேஸ்ட் பார்க்க முடியாது. ஓகே, சாப்பிட்லாம். ஏன்னா இப்போ சாப்பிட்றப்ப ஒரு மாயான வாடை இருக்குது. எப்படி சொல்கிறா, லைக் எப்படின்னா அந்த வினிகர் இருக்குல்ல, அது வினிகரோட வாடை வருது. ஊற வச்சு சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி. இல்லை பட் நல்லா இருக்குது. யாரும் சாப்பிட்றீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்குது பழம். ஓகே, நான் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே பாம்பு மாதிரியே இருக்குது, பாம்போட தோல் மாதிரியே இருக்குது. இது இந்தோனேஷியா மலேசியாவில் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். வேற எங்கேயும் கிடச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.